ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ்டி மாம் லைஃப் ஸ்டைல். நான் வந்து 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த கார்டன் பார்த்தேங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக ரோஸ் செடி, சாமந்தி பூச்செடி எல்லாமே இருந்துச்சு. சரி, ஒரு 2-3 செடி வாங்கிட்டு போய் வைக்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. செடி வைக்கிறது வந்து ரொம்ப ஒரு வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நாங்களுமே நிறைய செடி வச்சுருந்தோம். பட் ஆனால் அது மெயின்டைன் பண்ணாமல் வந்து அந்த செடிலாம் வீணாக போயிடுச்சு. ஸோ அதனாலன்ட்டு நான் வந்து வாங்க மாட்டேன். சரி, இந்த டைம் வாங்கி பார்க்கலாம், அது வச்சு பார்க்கலாம், ஒரு பாசிட்டிவிட்டி வரட்டும் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். உண்மையாலுமே வந்து செடி வைக்கும் போது அது நம்ம வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அதில் நம்ம வச்ச செடி ஒரு பூக்கும் போது அதில் வர சந்தோஷமே வேறு லெவல் தாங்க. எனக்கும் இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து கார்டன்லேருந்து வந்து 3 செடி வாங்கிட்டு வந்தேன். அதில் வச்ச செடியில் வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூச்செடி வந்து எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். மார்னிங் வந்து நான் எழுந்து வந்து இதை பார்க்கும்போது அழகாக பூத்துருந்துச்சு. இதை பூத்துருக்கதை பார்த்ததுமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதாவது எப்படின்னா, நம்ம வைக்கிற ஒரு செடியிலேருந்து ஒரு பூ வரும்போது அதை பறிக்கவே மனசு வராது இல்லையா? இவ்வளோ அழகாக இருக்குது. அது ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி இருந்துச்சு. இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போய் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த டே இப்படி தான் இன்றைக்கி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து இந்த செடியை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி எனக்கு மார்னிங் அவ்வளோ நேரம் போயிடுச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு எனக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிற வேலை இருந்தது. என் பையன் ரொம்ப நல்லா ப்ரான் பிரியாணி கேட்டுட்டு இருந்தான். ஸோ வந்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கிட்டு அதில் ஆயில் விட்டுட்டு அதே அளவுக்கு நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுக்கிட்டு நம்ம நார்மலாக வந்து பிரியாணிக்கு வந்து தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிப்பு தான் போட்டுக்கணும். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாமே போட்டுக்கிட்டு அது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆகி அந்த பொரிஞ்சு வரும்போது இந்த ப்ரான் பிரியாணிக்கு வந்து ஒரு 3 வெங்காயமும் 2 தக்காளியும் அந்த ரேஷியோவில் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு வந்து பேஸ்ட்டு வந்து பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை போட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கும் போது சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டு வதக்கி விட்டேன். இது நல்லா வதங்கினதுமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அப்போது வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாமே இதிலே மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து அந்த பேஸ்ட்டை போட்டு 2 ஸ்பூன் போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெங்காயத்து கூட நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். வெங்காயமும் அந்த பேஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி ரெண்டுமே வந்து நல்லா ஒன்றாகணும். அப்போ ஒன்றா ஆனதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூனும் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை மிளகாய் போட்டுச்சு. அதனால் தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மட்டும் போதும். ஏன்னா காரம் அதிகமாகிடும். 2 ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். எந்த பிரியாணி எந்த மசாலா ஐட்டம் நம்ம செஞ்சாலும் எந்த மசாலா போடுறோமோ இல்லையோ, குழம்புத்தூள், தனி மிளகாய்த்தூள் இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் போட்டோம்னாலே அந்த ஸ்மெல்லு போயிடும். அது இல்லாமல் வந்து கரம் மசாலா எல்லா மசாலாவும் கலந்துக்கதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து அந்த எண்ணெய் தனியாக இந்த வெங்காயம் தக்காளி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 தக்காளியுமே இதில் போட்டு கிளறி விடணும். கிளறி விடும்போது இதில் இருக்கிறது எல்லாமே தக்காளியோடு சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கின உடனே புதினா அலசி வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி தழை இது 2த்தையுமே வந்து நம்ம போடும்போது இந்த ஃப்ளேவரும் அதோடு சேரும்போது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதாவது வந்து ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் செய்யும்போது நம்மளுக்கு எந்த டேஸ்ட்டு கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு, ஸ்மெல்லு அது வந்து இதில் கிடைக்கும். இந்த புதினாலையும் கொத்தமல்லிலையும் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. அதாவது இந்த ப்ரான் சாப்பிட்றவங்களுக்குலாம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது, கேஸ்ட்ரிக் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கூட வந்து இந்த புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம், டைஜஸ்ட் ஆகாத ப்ராப்ளம் அது எல்லாமே வந்து சரியாகிடும். நல்லாவும் இருக்கும். இப்போ வந்து அந்த மசாலா கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானை சேர்த்து கலக்கும் போது ரெண்டுமே ஒன்றாகும். இந்த ப்ரானும் அந்த மசாலாவும் வந்து நல்லா கிரேவி ஐட்டத்துக்கு நல்லா வந்து
சேர்ந்து இருக்கும். அது நம்ம கலரை வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரான் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். முன்னாடி நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ வந்து இந்த ப்ரான் வந்து வதங்குறதுக்காக வந்து ப்ரானும் மசாலாவும் சேர்ந்து டேஸ்ட்டு வந்து வரதுக்காக அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு ஊற வச்சுருக்க அரிசி நார்மல் ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ்லாம் நான் போடல. நார்மல் ரைஸை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி. அதை 10 மினிட்ஸ் ஊற வச்சு அதை தண்ணி எடுத்துட்டு வெறும் ரைஸை மட்டும் போட்டுட்டு 3 டம்ளர் தண்ணி அந்த எண்ணத்துலேயே வந்து கழுவி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் வந்து ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அது மதியமாக வந்து பையன் வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ தான் சூடாக நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணிக்கு வந்து குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு விசில் விடணும். ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு விசிலும் அடுத்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழித்து நம்ம லெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக குக்கர் ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது வேறு லெவலுங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் நான் இந்த அளவுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அடி பிடிக்கும், எப்படியும் அடி பிடிச்சிரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் சமைச்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. என் பையனுக்காக வந்து இப்போ நான் கொஞ்ச நாளாக நான் சமைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவல். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. உதிரியாக ரைஸ் செம்ம. பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், உதிரியாக இருந்துச்சு. அந்த எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து அந்த டேஸ்ட்டு அந்த ஸ்மெல்லு அது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ப்ரான் எல்லாமே வெந்து நல்லா இருந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த கொத்தமல்லி தழை எடுத்து கொஞ்சோண்டு அது மேலாக்கில் போட்டு அதை நம்ம கிளறி விடும்போது அந்த ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஒரு 20 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.